கௌரி அம்மா அன்மியூட் பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தியான வகுப்பு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் காலை 5 மணிக்கு தியான வகுப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே நேற்று ஐம்புலன்களின் மீது தியானத்தை சிறப்பாக வழிநடத்தி நமக்கு அருமையாக இந்த நிகழ்வில் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்கள். இன்றும் நமக்கு அந்த ஐம்புலன்களின் மீது நாம் கவன ஈர்ப்பு தியானத்தை எப்படி நம்ம செலுத்த முடியும் என்பதை பற்றி அற்புதமான ஒரு விளக்கத்துடன் இன்று நமக்கு செய்து காட்ட இருக்கிறாங்க. இதை விட பெருமை என்னன்னா, தொடர்ந்து நம்ம நிகழ்வுல இந்த கலந்துகிட்டு இன்னைக்கு நமக்கு பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் நிலை உயர்ந்து சிறப்பாக நேற்று நமக்கு அந்த நிலையை உயர்த்தி காட்டினாங்க. இன்றும் அதனோட தொடர்ச்சியை வழங்க இருக்கும் கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்களை ஐம்புலன்களின் மீது கவன ஈர்ப்பு தியானம் செலுத்த அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மார்கழி மாதத்தின் 12ஆம் நாள் காலை சக்கரத்தின் ஒரு புதிய முயற்சி. இது ஒரு பெரிய விஷயம். நடந்துட்டு இருக்க தியானம் நடந்திருக்கிறது. இப்போ இன்னைக்கு ஐம்புலன்கள் மற்றும் கவன ஈர்ப்பு தியானம் செய்யலாம். இந்த அளவுக்கு எனக்கு அறிவு வளர்த்த குணபாலன் ஐயாவுக்கும் ஆசிரியர் பெருமக்கள், ஆசான்கள், மருத்துவ அறிவிலிருந்து ஒரு பண்பாட்டையும் வளர்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஈடு இணையில்லா செயல். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றிங்க. நம்ம தியானத்துக்கு தயாராகும். தலையும் முதுகும் நேர்கோட்டில் இருக்கட்டும். இடது கை சின்முத்திரை, வலது கை நாசிகா முத்திரா. 5 முறை நாடி சுத்தி செய்து கொள்வோம். நாடி சுத்தி நிதானமாக மூச்சை இடது நாசியில் இழுத்து நிறுத்தி வலது நாசியில் விடவும். இழுத்த இடத்திலேயே இழுத்து இடது நாசியில் விடவும். இது ஒரு சுற்று. இதுபோல் 5 முறை செய்து கொள்ளலாம். நேரம் கிடைக்கும்போது இந்த நாடி சுத்தி 15 முறை செய்தால் மனம் அமைதி பெற்று எண்ணங்களிலிருந்து விடுபடலாம். தளர்வாக இருக்கட்டும். கைகள் கோர்த்த நிலை. கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். நாம் அமர்ந்திருக்கும் நிலையை 1 நிமிடம் உணருங்கள். அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். தங்களின் மேலான குருவுக்கு வணக்கம்.
முதலில் தோளின் மீது மனம் செலுத்தி தியானம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள தோளின் மீது மனதின் கவனம். உச்சந்தலை, மயிர்கால்கள், நெற்றி, புருவங்கள், கண் இமைகள், மூக்கு, வாய், கன்னங்கள், காது, கழுத்துப் பகுதி, பின்னந்தலை, தோள்பட்டைகள், இரு கை புஜங்களையும் நினைவு கொண்டு வாருங்கள். முழங்கைகள், மணிக்கட்டுப் பகுதி, உள்ளங்கை, விரல்கள், கை முழுவதையும் நினைவு கொண்டு வாருங்கள். பின்முதுகை கவனியுங்கள். முதுகுத்தண்டு அமருமிடம் வரை மனதில் கொண்டு வாருங்கள். மார்பு, வயிறு, இரு தொடைகள், முழங்கால்கள், இரு பாதங்கள், உடலின் மொத்த உறுப்பையும் தோலையும் ஒரு சேர நினையுங்கள். தோலின் மீது ஒருவித ஈர்ப்பு வருவதை உங்களால் உணர முடிகிறதா?
இதுவே பிரபஞ்ச ஆற்றலின் உட்செல்லும் நிலை. இதனால் தோல் புத்துணர்ச்சி பெற்று அதன் குறைகள் படிப்படியாக நீங்கும். இப்போது நாக்கின் மீது கவனம். நாக்கை மேலனத்தில் தொடாமலும் கீழே படாமலும் நடுவில் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். நுனி நாக்கு சுவை மொட்டுக்கள் நாக்கின் அடிப்பகுதி நாக்கின் பின்பகுதி நாக்கை முழுமையாக கவனியுங்கள். நாக்கில் எச்சில் வருவது நின்று ஒரு ஈர்ப்பை உங்களால் உணர முடியும். நாக்கின் மீது மனம் வைத்து தியானம் செய்வதனால் நாம் சுவையினால் ஈர்க்கப்படும் பொருட்கள் மீது நாட்டம் குறைந்து அளவாகவும் சாப்பிடுவோம். பேசுவதும் குறைந்துவிடும். இப்போது மூக்கின் மீது கவனம். மூச்சுக்காற்று நுழையும் இடம் மூக்கின் பக்கவாட்டு சுவர்கள், மூக்கின் அடித்தண்டு பகுதி, காற்று மோதும் இடம், புருவ மத்திக்கு சற்று கீழே கண்ணாடி அணியும் இடம். கவனம் முழுவதும் மூக்கின் மேல் இருக்கட்டும். இப்போது நாம் சுவாசிப்பதை நீங்கள் தெளிவாக உணரலாம்.
இப்படி உணருவதால் காற்று நன்கு உடல் முழுவதும் செல்வதை கவனிக்க முடியும். உடல் முழுவதும் காற்று போவதால் கழிவுகள் தங்கு தடையின்றி வெளியேறும். அடுத்ததாக கண்கள் மீது கவனம். இரு கண்களையும் ஒரு சேர நினையுங்கள். ஒரு சேர நினைக்க முடியாதவர்கள் கண்களுக்கு உட்புறமாக ஒரு கோடு போல் பாவித்து அதை கவனிக்க 2 கண்களையும் ஒரு சேர நினைக்க முடியும். கண்கள் மீது ஆற்றல் பெருகுவதை உங்களால் உணர முடிகிறதா? கண்கள் மீது மனம் வைத்து தியானம் செய்வதனால் இந்த நவீன யுகத்தில் கம்ப்யூட்டர், டிவி, செல்போன் மூலம் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து நம் கண்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கண்கள் மீதே முழு கவனம். இதனால் பார்வைத்திறன் அதிகரிக்கும். இப்போது காதுகளின் மீது மனம் செலுத்தி தியானம். இரு காதுகளின் மேல் பகுதி, உள்காது, செவிப்பறை, செவிப்பறை 2 செவிப்பறையும் நினைவில் கொண்டு வாருங்கள். காதுகளின் மீது ஆற்றல் குவிகின்றது. நம் மனம் எங்கு செல்கின்றதோ காற்று அங்கு செல்லும். பிரபஞ்ச ஆற்றல் குவியும். அந்த இடம் தூய்மை பெற்று சக்தி பெறும்.
ஐம்புலன்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவில் கொண்டு வாருங்கள். இப்படி ஐம்புலன்கள் மீது தியானம் செய்ய செய்ய சாப்பாட்டின் அளவு குறையும். வாசனையினால் ஈர்க்கப்படும் பொருட்கள் மீது நாட்டம் குறையும். காற்று நுரையீரல் முதல் வயிறு வரை நன்றாக உட்செல்லும். நாம் பார்ப்பதை தேவையானவை மட்டுமே பார்க்க தூண்டும். அதிகமாக செல்போன் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சேர கவனித்து அப்படியே நீங்கள் அமர்ந்திருக்கும் நிலையை கவனியுங்கள். இந்த அமைதியான சூழ்நிலையில் நம்மை சுற்றியுள்ள ஓசையை கவனியுங்கள். வெகு தூரத்தில் வாகன ஓசை, நாய் குரைக்கும் ஓசை, கூர்ந்து கவனியுங்கள். ஓசையை கவனிக்கும் போது ஓசையில் மட்டுமே கவனம் இருக்கட்டும். ஓசையின் பின் எண்ணங்கள் செல்லக்கூடாது. உதாரணமாக, வாகன ஓசை கேட்கும்போது எந்த வாகனம் எங்கு செல்கிறது என்பது போன்ற எண்ணங்கள் எழக்கூடாது. வாகனம் செல்கிறது. ஆம், வாகனம் செல்கிறது. நாய் குரைக்கிறது. ஆம், நாய் குரைக்கிறது. மழை பெய்கிறது. ஆம், மழை பெய்கிறது. பறவைகளின் ஓசை கேட்கிறதா? மெல்ல மெல்ல அருகில் கேட்கும் ஓசையை கூர்ந்து பாருங்கள். எந்த ஓசையானாலும் நினைவில் கொண்டு வாருங்கள். இப்படி ஓசையை கவனிப்பதால்
நாம் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றுவது குறையும். நாம் நிகழ்காலத்தில் இருப்போம். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஓசையை கவனிப்பதை ஒரு நிமிடம் கருத்தில் கொண்டு வந்தால் எண்ணங்கள் பின் செல்லாமல் நாம் நிகழ்காலத்தில் இருப்போம். இப்போது எண்ணங்களை கவனியுங்கள். நமக்கு வரும் எண்ணங்கள் நாம் எதையும் தானா நாமாக சிந்திக்கக்கூடாது. தாமாக வரும் எண்ணங்களை மட்டுமே கவனியுங்கள். எந்த எண்ணமானாலும் அது தேவையால் ஏற்பட்டதா? பழக்கத்தால் ஏற்பட்டதா? அல்லது சூழ்நிலையால் ஏற்படுகின்றதா? என பிரித்துப் பாருங்கள். இதை கவனிப்பதற்கு நம்மால் முடியாது. ஏனென்றால் அது நமக்கு பழக்கமில்லை. இதை கவனிப்பதனால் எண்ணம் சீர்படும். எண்ணங்கள் நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் எதுவாயினும் வெளியில் வருவது நல்லதே. அப்படியே மூச்சுக்காற்றின் மீது கவனம். இவ்வளவு நேரம் தாமாக நடந்து கொண்டிருந்த சுவாசம் இப்போது நாமாக இழுத்து விடும்படி இருக்கும். பழக பழக அது தாமாக நடைபெறும். மூச்சுக்காற்றை கவனிக்கும்போது எண்ணங்கள் குறையும். முதலில் சற்று சிரமமானாலும் பழக பழக நம் மனதில் அமைதி ஏற்படும்.
அப்படியே உருவ மத்திக்கு மனதை கொண்டு வாருங்கள். உருவ மத்தியை கவனிக்க கவனிக்க ஆன்ம பலம் பெறும். மனம் செம்மையாகி நமக்கு தேவை எது என்பது புரியும். மனக்குழப்பங்கள் குறைந்து படபடப்பு நீங்கும். புருவ மத்தியை சிரம் கொண்டு கவனிக்க வேண்டாம். சிறிது சிறிதாக பழகிக் கொள்ளுங்கள். புருவ மத்தியில் கவனம் வைக்க வைக்க முடிவெடுக்கும் திறன் கூடும். நாம் நிதானமாக இருப்போம். பேச்சில் கவனம் வரும். செய்யும் செயல் சீராகும். மனம் கட்டுப்பட்டு எண்ணமற்ற நிலைக்கு வரும். எண்ணமற்ற நிலையே பிரபஞ்ச ஆற்றல் நம்முள் பாய்வதற்கான நிலை. பிரபஞ்ச ஆற்றல் நம்முள் இறங்க இறங்க உடலில் உள்ள நோய்கள் முதல் மனதில் குழப்பங்கள் வரை அனைத்தும் சீராகும். வாழ்க வளமுடன். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இரு கைகளையும் லேசாக உரசி கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை முகத்துக்கு நேராக பிரித்து கண்களை பாருங்கள். பிரபஞ்ச ஆற்றல் கண்கள் வழியே உடல் முழுவதும் பரவட்டும். நன்றி, நன்றிங்க ஐயா. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த குணபாலன் ஐயாவுக்கும், காலச்சக்கரம் குழுவுக்கும், அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும், இந்த தியானத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு.
இன்றைய நிகழ்வு நம்ம வந்து சிறப்பா நமக்கு வந்து நேற்று நமக்கு அளித்த தியானத்தோட ஒரு தொடர்ச்சியும் இன்னைக்கு நமக்கு கொடுத்து, அதனுடைய முழுமையை இன்னைக்கு நமக்கு உணர வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஆத்மார்த்தமான அந்த உணர்தல் வந்து கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வந்து ஐம்புலன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா, கவன ஈர்ப்பு தியானம் அப்படிங்கிறத வந்து ஒரு முழுமையான ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நமக்கு குடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வந்து அந்த நேரம் போனது கூட தெரியாம அந்த பிரபஞ்ச ஆற்றலை எப்படி நம்ம உடல் முழு கிரகித்துக் கொள்ள முடியும்? தோல் மூலியமாவும், உடல் உறுப்புகள் மூலியமாவும் மற்றும் நம் உணர்வுதல் நம்மை சுற்றி உள்ள அனைத்து ஓசைகள் மூலியமாவும் நம்ம அந்த உணர்வுல ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பா கௌரி அம்மா செய்து குடுத்தாங்க. உண்மையிலுமே வந்து ம். இன்னைக்கு எடுத்த செஷன் வந்து அ கத்துக்கிட்டு இன்னைக்கு செஞ்ச மாரி இல்ல. அவங்க கத்துக் குடுத்துக்கிட்டு இன்னைக்கு நமக்கு கத்துக் ஆமா. குடுக்குற மாரி செய்தியா இருந்துச்சு. உண்மையிலுமே வந்து அற்புதமா இருந்துச்சு. அனைவருக்கும் நல்ல ஒரு நிலைகள் இன்றைக்கு நல்லது. கிடைச்சிருக்கும். சிறப்பான ஒரு நிகழ்வை ஆமா. எங்களுக்கு சிறப்பித்துக் கொடுத்த கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் நன்றி, தெரிவித்துக் நன்றி. கொள்கிறேன். நன்றி, நன்றி நன்றி, கௌரி. நன்றிங்க. நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து தியான வகுப்ப வந்து சிறப்பா முடிச்சிருக்கோம். அடுத்து நம்மளுடைய அடுத்த செஷன் ஆரம்பிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பேராவூரணி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பேராவூரணி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பேராவூரணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், மற்றும் செயலாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் வீரகுமார் அவர்களுக்கும், வீரராகவன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் பேராவூரணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்களும் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்றும் இனிதே வாழ்ந்திட இறைவா அருள் புரிவாய். வாழ்க வளமுடன். இன்றைய காலச்சக்கரத்தின் 911வது நாளாக மிக சிறப்பாக நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது மாவட்ட ஆளுநர் டிஜி பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும், ரொட்டேரியன் டிஜி பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும், எங்கள் மண்டலத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் திரு சிவச்சந்திரன் அவர்களுக்கும், மற்றும் இன்று காலை 5லிருந்து 5:30 வரை ஐம்புலன்கள் மற்றும் கவன ஈர்ப்பு தியானத்தை அருமையாக நடத்தி தந்த கௌரி நித்யானந்தம் அவர்களுக்கு மிக மிக நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய ஐம்புலன்கள் ஈர்ப்பு கவன ஈர்ப்பு தியானம் என்பது நாம் கவனத்தை மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு இந்த பிரபஞ்சம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீ என்ன வேணுமோ கேள் உனக்கு கிடைக்கும் என்பதை மிக அருமையாக தெளிவாக நமக்கு உணர்த்தியுள்ளார். எனவே அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தியான பயிற்சியை பயன்படுத்தி நமக்கு என்ன வேண்டுமோ என்று இந்த பிரபஞ்சத்தில் வேண்டினால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அடுத்ததாக நமக்கு யோகாசன பயிற்சிகளை வழங்க இருக்கும் திரு நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், அடுத்தது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல முகத்துக்கு உண்டான வர்ம சிகிச்சை, அதாவது நம்ம உடம்பில் ஏற்படும் கோபம், சிரிப்பு,
மற்றும் டென்ஷன் அனைத்துமே நமக்கு காட்டக்கூடியது இந்த முகம்தான். அந்த முகத்துக்கு சரியான ஒரு வர்ண சிகிச்சை அளிக்க முத்து மாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கும் பேராவூரணி சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை 911 சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் திரு குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் குழுவினர் அவர்களுக்கும் பேராவூரணி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக டாக்டர் ஏ ரவிச்சந்திரன் மற்றும் செயலாளர் செந்தில்குமார், பொருளாளர் வீரராகவன் ஆகியோர் சார்பாக மற்றும் உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி சார். வாழ்த்துக்கள். காலை வேளையில் நமக்கு ரோட்டரி இறை வணக்கத்தையும் மற்றும் அருமையானதொரு வரவேற்புரை. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு வரவேற்புரை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை போன்று இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை அற்புதமாக வடிவமைத்து நமக்கு ஒரு வரவேற்புரை கொடுத்து நிகழ்ச்சியை துவங்கி வைத்து தொடர்ந்து நமக்கு ஒரு வார காலங்கள் நமக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கும் பேராவூரணி ரோட்டரி சங்கத்திற்கும் அதன் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய காலை வேளையிலே அழகாகவும் அமைதியாகவும் தியானம் கற்றுக்கொண்டு இந்த உடல் மனம் முழுமையான ஆரோக்கியம் பெற நாம் பயிற்சிகளை செய்வோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரா நீட்டிக்கிறோம்.
கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. விரல்கள் நல்லா மடக்கிறோம். நல்லா விரல்களை மேல் நோக்கி நல்லா உயர்த்தி நல்லா பின்னாடி வளையிற அளவுக்கு கொண்டு வரும். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். நன்றாக மூச்சல் தொடுங்க. மெதுவா ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். பாதகஸ்தாசனம். முதல் நிலை. காலை சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் மெதுவாக மேலே கொண்டு வரோம். நல்லா நேர் கொண்டு வந்துருங்க. மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங், பின்னாடி நல்லா வளையிறோம். மெதுவா ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். ஒரு 5 வினாடி பின்னாடி வச்சிருந்தா போதும். நேர் வந்துட்டு நல்லா மீண்டும் மூச்சை விட்டுட்டு நல்லா மூச்சு இழுக்கிறோம். மூச்சை மெதுவா இப்ப விட்டுக்கிட்டே கீழே கொண்டு வரும். கைகளை மெதுவா கொண்டு வாங்க. கால் பெருவரில் பிடிச்சிருங்க. கால் முட்டி வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்ப மெதுவா பின்னாடி கணுக்கால பிடிச்சிடணும். நல்லா வலிமையா நல்லா பிடிச்சுக்கணும். பிடிச்ச பிறகு நம்ம இடுப்புல இருந்து தலை வரைக்கும் கீழே உடம்ப வந்து கீழே இழுக்கணும். நன்றாக நல்லா இழுத்துக்கிட்டே அப்படியே இன்னும் தலையை ஜஸ்ட் நல்லா உடம்போட காலோட சேர்த்து டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. மூச்சு நன்றாக இழுத்துக்கிட்டே மேல வாங்க. மூச்சை முழுவதும் வெளியேற்றிடுறோம். மீண்டும் மூச்சிலுங்க. மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். மீண்டும் ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். இப்போ மூச்சு விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்து கத்திரிக்கோள் ஆசனம். இடுப்புல கை வச்சுக்கோங்க. ரைட் லெக் இப்படி முன்னாடி கொண்டு வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. கால் முட்டி ரெண்டும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்.
கால்களை தரையில் நல்லா அழுத்தமா வச்சுக்கணும். கைகளை அப்படியே மேல உயர்த்தி கைகளை கோர்த்துக்கிறோம். உள்ளங்கை ஆகாயிட்டு பதம் மாதிரி திருப்பி நல்லா மேல உயர்த்துங்க. நல்லா தாடாசனம் செய்யற மாதிரி நல்லா மேல உயர்த்திட்டு ரைட் சைடு இப்ப நல்லா உடம்ப திருப்பி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவா கையில கிளறக்கி இடுப்புல கை வச்சுக்கங்க. ரைட் லெக் எடுத்து நேரா கொண்டு வந்து வச்சிருங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. இப்ப மெதுவா லெஃப்ட் லெக் நீட்டி ரைட் சைடு கொண்டு வந்து வச்சிருங்க. கால்களை நல்லா அழுத்தமா வச்சுக்கோங்க. கைகளை மேல் நோக்கி உயர்த்துறோம். கைகளை கோர்த்துக்கிறோம். நல்லா மேல உயர்த்தி லெஃப்ட் சைடு நல்லா திரும்பிக்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. லெஃப்ட் லெக் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு போய்க்கிறோம். நல்லா மேல அண்ணாந்து பாருங்க. அப்படியே டச் பண்ணுங்க. நேரா பார்க்கணும். ரைட் சைடு திரும்புங்க. லெஃப்ட் கால் நீட்டிக்கு வருங்க. இந்த அமர்ந்த நிலை உட்கட்டாசனம் வந்து குதிக்கால கீழே டச் பண்ணி யாருனாலும் செய்ய முடியுமோ அவங்க மட்டும் செஞ்சா போதும். மற்றவங்க உட்கார்ந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நன்றாக மூச்சல் தொடங்க. அடுத்து வஜ்ராசன நிலைக்கு வந்துடுறோம். லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி வைங்க. அடுத்து ரைட் லெக்கையும் மடக்கிடுங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. வஜ்ராசனத்துல நீங்க கோர முடியாதவங்க ஒரு டவல் நல்லா இந்த பூத்துண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துண்டை நல்லா ரெண்டா இவ்வளோ மொத்தமா இருக்கிற மாதிரி நல்லா மடிச்சு காலு கீழே வச்சுட்டு பண்ணீங்கன்னா வஜ்ராசனம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதிக எண்ணிக்கை உட்கார்ற அளவுக்கு பழகிக்கலாம். காலை வந்து இப்படி வி ஷேப்ல வச்சிருக்கணும். குதிக்கால் 2 இப்படி அகலமா இருக்கும். நல்லா அகலமா இருக்கணும். அப்படியே காலை நல்லா படிகிற மாதிரி கீழே வச்சு நல்லா உட்காந்துக்கணும். நன்றாக மூச்சு விடுங்க.
ஒட்டகாசம். நேரா நின்னுக்கிறோம். மெதுவாக இடுப்புல கை வச்சு பேக் பெண்டிங் நல்லா வளைஞ்சுக்கிறோம். இடுப்பு வலியெல்லாம் இருக்கிறவங்க, பின்னாடி நல்லா வளைய முடியாதவங்க இந்த அளவுக்கு செஞ்சீங்கன்னாவே போதும். அப்படியே நின்னுக்குங்க. மெதுவா குதிக்கால் பிடிச்சிருங்க. 2 காலை பிடிச்சிட்டு தலையை நல்லா பின்னாடி விட்டுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா வஜ்ராசன நிலைக்கு வந்துருங்க. சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மகாமுத்ரா பின்னாடி கை கட்டிக்கிறோம். நன்றாக மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை நன்றாக மூச்சு விட்டுடுங்க. மெதுவாக மான் ஆசனம். கை முட்டி கால் முட்டி டச் பண்ணி கை விரல்களை நேரா நீட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். இந்த மானாசனம் செய்யும் போது கை உள்ளங்கையும் நம்ம ஷோல்டரும் நேரா இருக்கும். நல்லா மூச்சு இழுத்து இடுப்பு வளைச்சு மேல பாருங்க. ஆசன நிலையில் இருக்கும்போது இயல்பான மூச்சு 10 செகண்ட் மேல வச்சுட்டு இப்போ 10 செகண்ட் நல்லா இடுப்பு மேல உயர்த்தி தலையை கீழே கொண்டு போகும். அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. இடுப்பு கீழே இருக்கு. இப்போ மூச்சு விட்டுட்டே கீழே போங்க. மான் மூச்சு பயிற்சி. மூச்சுடுங்க, மூச்சு விடுங்க, மூச்சுடுங்க, மூச்சு விடுங்க. இப்படியே கால் நீட்டி சுகாசனத்துல அமர்ந்துக்கலாம். லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கிறோம். ரைட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு கவனிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. பேர்வரல் அப்படி வச்சுக்கோங்க. கபாலபதி பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரவரில் வச்சுக்கோங்க. பெருவரில் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6
7, 8, 9, 10. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சை கவனிங்க. நல்லா உடம்ப கவனிங்க. நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து அந்த உடலுக்கு தேவையான பயிற்சிகளையும் மூச்சையும் நீரையும் நாம கொடுத்தோம்னா அந்த இடம் நல்ல ஆரோக்கியம் அடையும். நம்ம தியானம் எல்லாம் செஞ்சு நல்லா உடலை வலிமைப்படுத்தணும். மேலும் ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செஞ்சு நம்முடைய உடலை கசக்கி நல்லா உள்ள ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நம்ம உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சிகளை நாம் செஞ்சிட்டோம். தினந்தோறும் நாம் ஆசனங்களையும் மூச்சு பயிற்சிகளையும் நல்ல மனதிற்கு தேவைப்பட்ட கருத்துக்களையும் கேட்டு உடலாலும் மனதாலும் பரிபூர்ண ஆரோக்கியம் அடைந்து நாம் நீண்ட காலம் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக அமைந்து நாம் வாழ்வாங்கு வாழ்வோம். நமக்கு இந்த பயிற்சியை வழங்கிய சித்தர்களையும் குருமார்களையும் வேண்டிக் கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நரசிம்ம ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க. இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள் நமக்கு பாத்தீங்கன்னா முகத்துக்குண்டான வர்ம சிகிச்சை போன ட்ரிப் பாத்தீங்கன்னாக்கா தோள்பட்டை கொண்டான வர்ம சிகிச்சை நமக்கு சிறப்பா கொடுத்தாங்க. இந்த செஷன்ல நமக்கு முகத்துக்கு வர்ம சிகிச்சை அளிக்க இருக்கிறார்கள். முகத்துக்குண்டான வறுமை சிகிச்சை இருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அந்த முகத்துக்குண்டான வறுமை சிகிச்சை முறையை அளிக்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹலோ, அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம காலைச்சக்கரம் குரூப்ல இருக்கிற அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் வீட்டுல அட்மிட் பண்ற மேடம் எல்லாரையும் வீட்டுல இருக்காங்க. ஓகே, எல்லாரும் கொஞ்சம் வீடியோஸ்க்குலாம் வாங்க. மொத்தம் நம்ம இதுல எத்தனை பேர் இருக்கோம்? 56 மெம்பர்ஸ் இருக்கோம். ஸோ அதுல கொஞ்சம் பேர் தான் வர்றீங்க வீடியோஸ்க்குள்ள. ப்ளீஸ் எல்லாருக்கும் அந்த வீடியோஸ்க்குள்ள வந்தீங்கன்னா தான் கிளாஸஸ்க்கு உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். வீடியோஸ்க்குள்ள வாங்க. நம்ம கிளாஸஸ் இன்னைக்கு டைமிங் கம்மியா இருக்கலாம், நம்ம ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் ஸ்பூன் தண்ணி, எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? ஒரு குட்டி டீஸ்பூன் வேணும். ஒரு சின்ன கிளாஸ்ல டம்ளர் தண்ணி. ஃபேஸ்க்கு ஆல்ரெடி ஆயில் சொல்லியிருக்கேன், அந்த ஆயில் இருந்தா எடுத்துட்டு வந்துருங்க. இல்லைன்னா வெறும் தேங்காய் எண்ணெய் போதும். எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. போன கிளாஸஸ்ல யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க, போன கிளாஸஸ்ல எதுவும் டவுட் இருந்ததுன்னா டக்குன்னு கேளுங்க. ஏன்னா அடுத்த கிளாஸஸ் போயிட்டோம்னா இந்த கிளாஸ் நம்ம டச் பண்ண மாட்டோம். ஷோல்டருக்கு, கைக்கெல்லாம் போன ட்ரிப் நம்ம சொல்லியிருந்தோம். கழுத்துக்கு சொல்லியிருந்தோம். கழுத்துக்கு வர்ம பாயிண்ட் சொல்லும் போது அதை ப்ரெஷர் பண்ணா சளி சரியாகும்னு சொல்லி கொடுத்துருந்தீங்களா? மேடம் நீங்க அட்மிட் பண்ணீங்க, உங்களுக்கு மீட் ஆயிடுச்சு. எடுத்துட்டேன் சார். ஸோ போன கிளாஸஸ்ல நம்ம கழுத்துக்குண்டான வருமோ ஷோல்டருக்குண்டானது சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ சளி பிடிச்சிருந்தோம்னா நம்ம இந்த பாயிண்ட்டை ப்ரெஷர் கொடுத்தாவே சரியாயிரும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்து சொன்னோம். சளி நிறைய பேருக்கு சரியாயிருக்கு. அற்புதமா வேலை செஞ்சது மேம். நல்லா இருந்ததா? ரொம்ப அற்புதம்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. கொஞ்சம் எல்லாருமே வீடியோஸ்க்குள்ள வாங்க. முருகேஷ்ங்கிறவங்க வீடியோ வச்சிருக்கீங்க. ஆனா சீலிங் பாக்குற மாதிரி இருக்கு. உங்களை பாக்குற மாதிரி வீடியோ கொண்டு வாங்க. ஃபேஸ் மசாஜ். இப்போ வந்து ஃபேஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ண போறோம். முகத்துக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் முகத்துக்கு மசாஜிங் பண்ண போறோம். இதுவுமே எப்படின்னா ஒரு 2 நிமிஷம் தான். இது ரெகுலரா நீங்க வீட்ல பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுல நிறைய பேர் ஆயில் புல்லிங் பண்ணுவீங்க, பிரஷ் பண்றது இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரிதான் சின்ன சின்ன மூவ்மெண்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்றோம் நம்ம. ஓகேவா? எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? திங்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? பண்ண ஆரம்பிப்போமா? சார் நீங்க பத்மாசனத்துல தான் வஜ்ராசனத்துல உட்காரணும்லாம் கிடையாது. ரிலாக்ஸ்டா எப்பனாலும் உட்கார்ந்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு சேர்ல கூட நீங்க உட்கார்ந்துக்கோங்க, பிரச்சனை இல்ல. எல்லாரும் கொஞ்சம் வீடியோஸ்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே வர்றவங்க எல்லாரும் வீடியோஸ்ல வரீங்க. புதுசா வர்றவங்களும் கொஞ்சம் வீடியோஸ்ல வந்தீங்கன்னா நீங்க செய்யறது கரெக்டா இருக்கா என்னங்கிறத நாங்க செக் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலன்னா உள்ளக்க வந்தவங்க தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் காமிங்க. இப்படி தம்ஸ் அப் ஓகேனா ஓகேன்னு காமிச்சிருங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னா. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி வச்சு நம்ம பண்ணுவோம். தண்ணி வச்சு நம்ம பேசிக்கா வாய் கொப்பளிக்கிறது, ஆயில் புல்லிங் பண்றதுல யார் எல்லாருமே வரிசையா பண்ணுவீங்க இந்த குரூப்ல, நம்ம குரூப்ல நிறையவே. சோ அது மாதிரி தண்ணியை வந்து கொஞ்சமா வாயில ஊத்திக்கோங்க. கொஞ்சமா தண்ணியை வாயில வச்சுக்கோங்க. வாயில வச்சுட்டு ஆயில் புல்லிங் பண்ற மாதிரிதான் இந்த அப்படியே மூவ்மெண்ட் பண்றது. ஸ்டெப் என்ன பண்றோம்? ஃப்ரண்ட்ல வந்து லிப்ஸ்ல வச்சு நம்ம பண்றோம். லிப்ஸும் ஃப்ரண்ட்ல இருக்கிற மூவ்மெண்ட் மட்டும் பண்றோம். சைடு போகாம ஃப்ரண்ட் மட்டும். கிட்டத்தட்ட ஆஞ்சநேயருடைய ஃபேஸ் எப்படி ஃப்ரண்ட்ல வந்து புஷ்ன்னு இருக்கும், அது மாதிரி நம்ம முகத்தை முன்னாடி வச்சு பண்றோம். இந்த பாயிண்ட் இங்க வரும். அப்ப கண்ணை வந்து முன்னாடி இழுத்து கொடுக்குற மாதிரி வரும். சைட்ல திருப்ப வேண்டாம், ஃப்ரண்ட்ல மட்டும் பண்ணும். இப்படி இந்த இது பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்ல மட்டும். கொஞ்சமா தண்ணி வாயில வச்சுக்கோங்க. நிறைய வச்சீங்கன்னா செய்ய வராது, துப்புராப்புல இருக்கும். கொஞ்சமா வச்சுக்கோங்க. செஞ்சுட்டு அடுத்தது வந்து கன்னத்துக்கு மட்டும், ரைட் சைட்ல இருக்கக்கூடிய கன்னத்துக்கு மட்டும் பண்றோம். தலையை லைட்டா திருப்பிக்கோங்க. ரைட் சைட்ல திருப்பிட்டு, ரைட் சைட் திருப்பிருக்கீங்கன்னா லெஃப்ட் சைட் தலையை திருப்பிட்டீங்கன்னா ரைட் சைட் கண்ணை வந்து பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த தலைய லெஃப்ட் சைட்ல திருப்பிட்டு ரைட் சைட் கன்னத்துக்கு பண்ணுங்க. அடுத்து தண்ணியை குடிக்கலாம், இல்ல துப்பிடலாம். எது வேணுமோ அது பண்ணிக்கோங்க. உங்க சாய்ஸ் தான். தண்ணி குடிக்கனாலும் உள்ளக்க நல்ல தண்ணி அப்படின்னா நீங்க உள்ளக்க குடிச்சுக்கோங்க, இல்ல துப்பினாலும் துப்பிடுங்க. அடுத்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை உள்ளக்க இன்டேக் எடுத்துட்டு, இப்ப தலையை நம்ம இறக்கி தானே பண்ணணும், நார்மலா வச்சு பண்ணோம்ல. இதே இது இப்ப அடுத்து தலையை லைட்டா அப்படி கழுத்தை தூக்கி வச்சுட்டு பண்றோம். கழுத்தை அப்படி லைட்டா தூக்கி கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல பண்றோம். இதே ஸ்டெப் 3 ஸ்டெப்பை தான் தலையை லைட்டா தூக்கி கொடுத்துட்டு ரேஸ் பண்ணிட்டு அப்படின்னு ஃப்ரண்ட்ல பண்றோம். ரொம்ப அதுக்காண்டி தூக்கணும்ல, தலை கழுத்தை கொஞ்சம் தூக்கி கொடுத்துட்டு பண்ணுங்க. தலையை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க, கொஞ்ச தூரம் தலையை தூக்குனா போதும். தலையை லைட்டா தூக்கி கொடுத்துட்டு பண்ணுங்க. தலையை லேசா தூக்கி கொடுத்துட்டு பண்ணுங்க. அடுத்தது ஸ்லோவா தலையை நேரா கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு உங்களுடைய தலைய ரைட் சைட்ல திருப்பிட்டு லைட்டா தூக்கி கொடுத்துக்கோங்க. ரைட் சைட்ல தலையை திருப்பிட்டு தூக்கி கொடுங்க. தூக்கி கொடுத்துட்டு லெஃப்ட் சைட் கன்னத்துக்கு பண்ணுங்க. 2 டைம் 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 பண்ணுங்க
அதாவது தலையை ரைட் சைட்ல திருப்பிட்டு லைட்டா தலையை தூக்கி கொடுத்துட்டு லெஃப்ட் சைட் கணத்துக்கு மட்டும் பண்ணுங்க. சார் தலையை திருப்பிட்டு தூக்கி கொடுக்கணும், தலையை சாட்சி வைக்க கூடாது. இப்ப செய்யுங்க. திரும்ப சொல்றேன், தலையை சாய்க்க கூடாது, தலையை திருப்பிட்டு தூக்கி கொடுங்க. குணபலன் சார், தலையை இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுங்க மேல. பரமேஷ் சார், தலையை இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுங்க. பெருமாள் ஐயா, தலையை திருப்பிட்டு தூக்கி கொடுங்க. தலையை திருப்புங்க, ரைட் சைட்ல தலையை திருப்புங்க. சாய்க்காதீங்க, நீங்க சாய்க்கிறீங்க. தலையை திருப்புங்க, தலையை திருப்பிட்டு தலையை தூக்கி கொடுங்க. அடுத்து நேரா வந்துருங்க. அடுத்தவங்க தலையை நேரா கொண்டு வந்துட்டு தான் லெஃப்ட் சைட்ல தலையை திருப்பிட்டு தூக்கி கொடுக்கணும். தலையை திருப்பிட்டு தூக்கி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகாது, கழுத்து ஈஸியா இருக்கும். தூக்கிட்டு திருப்பி கொடுத்துட்டு ரைட் சைட்ல இருக்கிற கன்னத்தை பண்றோம். சீனிவாசன் சார், உங்களுடைய ஃபேன் தான் தெரியுது எனக்கு. நீங்க தெரியறாப்ல ஃப்ரண்ட்ல வாங்க. தலைய லெஃப்ட் சைட்ல திருப்பிட்டு தூக்கி கொடுங்க, ரைட் சைட் கன்னத்துக்கு பண்ணுங்க. வித்யா மேம் செய்யுங்க. இடுப்போடலாம் தலையை திருப்பணும்னு அவசியம் இல்ல, தலையை மட்டும் திருப்பினா போதும். ரைனிகா, ஜஸ்ட் கழுத்தை மட்டும் தான் திருப்புறோம், அவ்வளவுதான். ஓகே, ரிலாக்ஸ். ஃப்ரண்ட்ல வந்துருங்க. எல்லாமே நல்லா இருந்தா ஒரு 20 செகண்ட் செஞ்சா போதும். அதுக்கு மேல நம்ம இது செய்யணும்னு அவசியம் இல்லை. தண்ணி உள்ள இன்டேக் எடுக்கணும் எடுத்துக்கோங்க, இல்ல கீழே இறக்கணும் கீழே இறக்கிடுங்க. 20 செகண்ட் தான் இது பண்றோம். அதுக்கு மேல இதுல எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அடுத்து வந்து ஸ்பூன் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஸ்பூனை வந்து உங்களுடைய லிப்ஸ்குள்ள வச்சுக்கோங்க. ஸ்பூனோட எட்ஜை வந்து லிப்ஸ்ல வைக்கணும். ஸ்பூனோட எட்ஜை உங்களுடைய 2 உதடுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. கைப்பிடியை வைக்கணும். ஸ்பூனோட மாத்தி வைங்கய்யா. ஸ்பூனோட கைப்பிடிய உங்களுடைய வாயில உங்களுடைய உதடுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவா கீழே மேலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எஸ், கரெக்ட். எல்லாருமே கரெக்டா செய்றீங்க. ஸ்பூனை வந்து கீழே மேலேயும் தூக்கி கொடுங்க. ஸ்பூனை மேலேயும் கீழேயும். ஸ்பூனோட கைப்பிடியை உங்க உதடுக்குள்ள வச்சுட்டு ஸ்பீடா பண்ணாதீங்க, ஸ்லோவா பண்ணுங்க. மேல தூக்குங்க, கீழே இறக்குங்க. தலையசைக்க கூடாது. உங்க ஸ்பூன் மட்டும் மேல தூக்கணும், கீழே இறக்கணும். எல்லாருமே கரெக்டா பண்றீங்க. மெதுவா ஸ்பூனை மேல தூக்குங்க, கீழே இறக்குங்க. மேல தூக்குங்க, கீழே இறக்குங்க. மெதுவா செய்யுங்க, இல்லைன்னா உதடு வலிக்கும். மெதுவா தூக்குங்க, மேல தூக்குங்க, கீழே இறக்குங்க. மேல தூக்குங்க, கீழே இறக்குங்க. மெதுவா பண்ணுங்க. நல்ல சிறுசம் மேல கொண்டு போறீங்க, கீழேயும் அதே மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. மெதுவா பண்ணுங்க, ஸ்பீட் எடுக்காதீங்க. அதே மாதிரி கீழே இருந்து மேல வருது, மேல போக மாட்டேங்குது. ஒரு சிலவங்களுக்கு மேலையும் போகணும், கீழேயும் வரணும். மெதுவா ட்ரை பண்ணுங்க. எல்லாமே நல்லா இருந்தா ஒரு 20 to 30 செகண்ட் தான், அதுக்கு மேல நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அதே மாதிரி உதட்டு வலிமையால செய்யறதா பல்லு வலிமையில செய்யறீங்களா? ஓகே, போதும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம், அந்த ஸ்பூனை வந்து சைட்ல இப்படி வைக்கிறோம். மேடம், நல்ல ஒரு டவுட் கேட்டாங்க ஐயா. என்ன ஐயா? இந்த உதட்டின் வலிமையில செய்யறதா அல்லது பற்களுடைய வலிமையில செய்யறதுங்களான்னு கேட்டேன். புரியல, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உதட்டு வழியா தான் செய்யணும். உதட்டு வழியா செய்யறதா அல்லது அந்த தாடையினுடைய வலிமையில? அந்த உதடு மட்டும்தான் சார், உதடு மட்டும்தான். உதடுல மட்டும்தான் பண்ணணும், தாடையில எதுவும் கிடையாது. உதடு மட்டும்தான். எல்லாருமே ஆனா கரெக்டா பண்ணீங்க. உதடு மட்டும் தான் வச்சு பண்ணீங்க, கரெக்டா பண்ணீங்க. அடுத்து உங்களுடைய ஸ்பூனை வந்து இந்த ஆங்கிள், உங்களுடைய ஸ்பூன் கைப்பிடி இருக்கு பாத்தீங்களா, அதை இந்த இதுல ஆங்கிள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 20 to 30 செகண்ட் ஸ்டாப் பண்றோம். வேற ஒண்ணுமே இல்லை.
உதட்டுல தான் பிடிக்கணும், வேற எதுவுமே கிடையாது. ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உதடோட கைப்பிடி கரெக்டா இருக்கீங்க. எல்லாருமே கரெக்டா பிடிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட நம்ம வாயில ஒரு சூலாயத்தை சைடுல இப்படி குத்துனா எப்படி இருக்கும், அது மாதிரி பிடிக்கணும். நேரா பிடிக்க கூடாது. உதடோட கைப்பிடியை வந்து சைடுல இப்படி கிடையாதுமா. நளினி மேம் தப்பா பண்றீங்க. பாருங்க எல்லாரையும். கரெக்ட். நளினி மேம் நல்லா பாருங்க. தப்பா பண்றீங்க. ஸ்பூனோட இது முடிஞ்சிருச்சு. எட்ஜா வைக்கிறது முடிஞ்சிருச்சு. ஸ்பூனை சைடுல குடி. இதுக்கு வந்து பென்சில் பென் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தப்பு. நல்லா பாருங்க. கரெக்ட். இதுதான் சூலாயுதத்தை நம்ம வாயில குத்துனா எப்படி இருக்கும், நிறைய காமெடியில எல்லாம் வரும் பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கா. 2 லிப்ஸ்க்கு நடுவுல வச்சுக்கோங்க. வாய்க்குள்ள கொண்டு போய் பல்லுலயோ இல்ல உங்களுடைய நாக்குலயோ பேலன்ஸ் பண்ணாதீங்க. 2 லிப்ஸ்க்கு நடுவுல வச்சுக்கோங்க. பரமேஸ்வர் கரெக்டா வைங்க. ஏதோ தப்பா பண்ண மாதிரி இருக்கு. எடுத்துருங்க. ஸ்பூனை வாயில வைக்க கூடாது. ஸ்பூனோட கைப்பிடியை மட்டும், கைப்பிடியை வாய்க்குள்ள எப்படி கொண்டு போக கூடாது. தப்பா பண்றீங்க. எடுங்க. எடுத்துட்டு ஸ்பூனோட 2 பக்கமும் இருக்கிற மாதிரி, நம்மளுடைய ஸ்பூன் இப்படி இருக்குன்னா இப்படி வைக்கணும். எல்லாருமே கரெக்டா பண்றீங்க. அந்த ஒரு ஆள் 2 பேர் தான் தப்பா பண்றீங்க. ஸ்பூனை வாய்க்குள்ள வைக்காம ஸ்பூனோட கைப்பிடி இருக்குல்ல, அந்த 2மே இப்படி இருக்கிற மாதிரி வைக்கணும். ரெண்டு கை இதுவும் வெளியே தெரியணும். ஒரு ஸ்பூனோட ஒரு எட்ஜ் இந்த பக்கம், அதோட இந்த பக்கம் வரணும். ஸ்பூனோட கைப்பிடி இந்த பக்கம் வரணும். நடுப்பகுதியை மட்டும் வாய்க்குள்ள கொண்டு போங்க. எம்எஸ் மயில்வாகனன் சார், நீங்க தப்பா பண்றீங்க ஐயா. மத்த எல்லாருமே கரெக்டா பண்றீங்க. நம்மளுடைய ஸ்பூன் இப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்பூனோட கைப்பிடி இருக்கலாம், அத இந்த மாதிரி ஆங்கிள் வைக்கணும். மயில்வாகனன் சார் தப்பா பண்றீங்க. எடுத்துட்டு பார்த்துட்டு பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்பூன் இப்படி இருக்கு அப்படின்னா இத இப்படி வைக்கணும். கரெக்ட் சார் மயில்வாகனன் சார். இந்த மாதிரி வைங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஸ்பூன்ல இருக்க கைப்பிடியோட எட்ஜை வந்து நம்ம உதடல வச்சு மூவ்மெண்ட் கொடுத்தோம். இது வந்து இந்த பொசிஷன்ல இப்படி வைக்கிறோம். மெதுவா அடுத்து எடுத்துருங்க. போதும். எப்படி இருக்கு, வலிக்குதா உதடு எல்லாத்துக்கும்? வலிக்குது. ஓகே. 2-3 விஷயம் இதுல நடக்கிறது என்னன்னா, இந்த முகவாதம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸ்மைல் பண்ணா உங்களுக்கு 2 உதடும் ஈவனா இல்லாம ஒரு பக்கம் மேலே ஏறி இறங்கி இருக்கும், முகத்தோட அமைப்பு மாறும்ல, அதனுடைய பொசிஷனை இப்படி வைக்கும்போது சரி பண்ணி கொடுக்கும். 2 உதடோடைய எட்ஜ் வந்து உங்களுக்கு ஈவன் ஆகுற மாதிரி வரும் அந்த இது. அடுத்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திட்டு நம்ம முகத்துக்கு பண்ணோம் பாத்தீங்களா, கன்னத்துக்கு, அது வந்து சைனஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ சைனஸ் நீர் முகத்துல சேராம இருக்கும். அது பண்ணும்போதும் நம்மளுடைய கன்னத்தோடைய பொசிஷன் வந்து கரெக்டா கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த 2 எக்ஸசைஸ் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். 3வது ஆயில லைட்டா கையில நல்லா விரல் நுனியில லேசா தேங்காய் எண்ணெயோ இல்ல நான் சொன்ன ஆயிலோ எடுத்து அப்ளை பண்ணிட்டு முகத்துல லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. கீழ இருந்து மேல் நோக்கி முகத்துல அப்ளை பண்ணணும். இந்த இருக்கு இப்படி அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் விரலோட நுனி மூலமா இப்படி லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டா அப்ளை பண்ணா போதும், ரொம்பலாம் கிடையாது. சும்மா ஒரு டிராப்ல இருந்து ரைட் சைடுல முகத்துக்கு ஒரு டிராப், லெஃப்ட் சைடு முகத்துக்கு ஒரு டிராப், அவ்வளவுதான். டிராப் தான் போடணும். எண்ணெய் தூக்கி ஊத்திராதீங்க. இன்னைக்கு ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை தான், அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லிட்டு முகத்துக்கு எண்ணெய் அவ்வளவு ஊத்திராதீங்க. ஓகே, அவ்வளவுதான். அப்ளை பண்ணிட்டீங்களா? இப்ப ஸ்பூன் இருக்கு பாத்தீங்களா, ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துட்டு ஸ்பூனோட இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா,
நம்ம உள்ள கள்ளி சாப்பிடும்ல, குழியா இருக்கு பாத்தீங்களா? இந்த குழியா இருக்கிற பகுதி வந்து கண்ணுக்குள்ள இருக்கணும். இப்படி முடிக்கும். ஸ்பூனோட குழிப்பகுதி இருக்கு பாத்தீங்களா? இது வந்து கண்ணை ஒட்டி இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. கண்ணை க்ளோஸ் பண்ணணும். கண்ணத்துல வைக்க கூடாது. கண்ணுல ஐ சைட்ல இந்த இருக்கு. குழி வந்து உள்ளக்க போயிடணும். எஸ், வச்சிட்டீங்களா? சும்மா அமிக்கலாம் பிடிக்கூடாது, லைட்டா வைக்கணும். லைட்டா வச்சுட்டு என்ன பண்றோம், உள்ளக்க கூடிய கண்ணை மூடி திறக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். கண்ணை மூடிட்டு உள்ளக்க கூடி கண்ணை மூடி திறக்கிறதுக்கு மெதுவா ட்ரை பண்ணுங்க. கண்ணு ரொம்ப மென்மையானது, மெதுவா செய்யுங்க. ஒரு சைடு கண்ணுக்கு மட்டும்தான் பண்றோம். தலையெல்லாம் திருப்ப வேண்டியதுல, ஒன்றும் செய்ய வேண்டியதுல. ஒரு சைடு கண்ணு மூடினாலும் சரி, திறந்தாலும் சரி, அது அப்படியே இருக்கட்டும். அதை கவனிக்காதீங்க. நம்ம வந்து வலது கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பண்றோம். ரைட் சைட்ல இதை வச்சு மூடிட்டு மெதுவா கண்ணை மூடி திறக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. கண்ணு திறக்க வராது, ஆனா ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க நர்வு ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது லெஃப்ட் சைட்ல கை மாத்திக்கோங்க. மாத்திட்டு லெஃப்ட் சைட்ல இருக்க கண்ணுக்கு யாருமே வந்து அமுக்கி வச்சுக்காதீங்க. ஸ்பூன்ட்ட லைட்டா வச்சு ப்ரெஷர் கொடுங்க, போதும். வச்சுட்டு மெதுவா உள்ளக்க இருக்கிற கண்ணை திறந்து மூடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. திறந்து மூடலாம் வராது, ஆனா ட்ரை பண்ணுங்க. மெதுவா செய்யுங்க, அமுக்காதீங்க. கண்ணை அமுக்காம மெதுவா பண்ணுங்க. குணபலன் சார், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்கீங்க. அப்படி ப்ரெஷர் கொடுக்காதீங்க, லைட்டா வச்சுக்கோங்க. ஸ்பூனை வச்சு லைட்டா கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து மூடுறதுக்கு ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, மெதுவா எடுத்துருங்க. கண்ணு இப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? ஃப்ரெஷ்ஷா இருக்கா? ஓகே. அடுத்தது என்ன பண்றோம், முகத்துல ஆயில் வச்சிட்டீங்கல்ல, கையை வச்சுலாம் முகத்தை அடுத்து தேய்க்க வேண்டாம். நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். உங்களுடைய ஸ்பூனோட பேக் சைடு இருக்குல்ல, பேக் சைடை வச்சு உங்களுக்கு தெரியறக்காண்டி தலையை திருப்பி செய்யறேன். எல்லாரும் பார்த்துக்கோங்க, அடுத்து நீங்க செய்யுங்க. யாரும் செய்யாதீங்க, பார்த்துக்கோங்க. தலையை திருப்பி இப்படி சைட்ல வச்சுக்கணும். சைட்ல வச்சுட்டு கண்ணத்தோட நம்மளுடைய உதடோட பாயிண்ட் இருக்குல்ல, இங்க இருந்து இப்படி இழுத்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் உதடுல இருந்து இந்த பாயிண்ட் வரையும் கொண்டு வரணும் ஒரு கோடு. கண்ணத்தை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. தலையை லைட்டா சாய்ச்சிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த கன்னத்துல செய்யறது ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க ரைட் சைட் பண்றீங்கன்னா லெஃப்ட் சைட்ல தலையை லேசா சாய்ச்சிக்கோங்க. மொபைல் பார்த்துட்டே பண்ணாதீங்க. நான் செய்யறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். மொபைல் பார்த்துட்டே பண்ணீங்கன்னா உங்களுடைய கவனம் சிதறும். எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, செய்யறத பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், அந்நியாரம் நீங்க செய்யுங்க. அப்பதான் நானும் உங்களுக்கு கரெக்ஷன் பார்க்க முடியும். சோ இந்த இருக்கா, கரெக்டா கன்னத்துக்கு இந்த இடத்துல வச்சு இப்படி மேல இங்க வரை இழுக்கணும். கையை வந்து என்ன பண்ணணும், இப்படி நல்லா தூக்கிடணும். அப்போ உங்களுக்கு செய்யறது ஈஸியா இருக்கும், கையும் வலிக்காது. 1 2 3 4 5 6 7 இந்த லேயர் பண்றோம், ஃபர்ஸ்ட் லேயர். அடுத்தது செகண்ட் வந்து இந்த இடத்துல மூக்குக்கும் இந்த கோடு வரும், இந்த கோட்ல இருந்து இப்படி இழுக்கணும். 1 2 3 4 5 6 7. அடுத்தது கீழே உதடுக்கு கீழே இந்த இடத்துல இருந்து இங்க இழுத்துட்டு போகணும். 1 2 3 4 5 6 7. 3 லேயர் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் தலையை சாய்க்காதீங்க, கழுத்து வலிக்கும். தலையை திருப்பிக்கோங்க. இப்ப ரைட் சைட் பண்ண போறோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல தலையை திருப்பிக்கோங்க. தலையை இப்படி தூக்கிட்டு இப்படி தலையை திருப்பிட்டு இப்படி பண்ணீங்கன்னா கழுத்துல ஸ்ட்ரெயின் ஆகும், உங்களால செய்ய முடியாது. தலையை திருப்பிக்கோங்க. மயில்வாகனன் சார், தலையை திருப்புங்க, தூக்காதீங்க, கழுத்தை ஸ்ட்ரெயின் பண்றீங்க. தலையை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு உங்களுடைய கையை ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், மிடில் பாயிண்ட்ல எடுக்கிறோம். உதட்டுல இருந்து ஸ்பூன் வச்சு மேல கண்ணுக்கு வரைய இந்த இடம் வரைய வரும்.
1 2 தலையை திருப்புங்க. போனை பார்க்காதீங்க. நான் செய்ய மாட்டேன் இனிமேல். நீங்களா தான் செய்யணும். 1 2 சேம் சைட் பண்ணுங்க. உங்களோட ரைட் சைட் பண்ணீங்கன்னா வலது கையை வச்சே பண்ணுங்க. ரைட் ஹேண்ட்ஸே யூஸ் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ஸ்க்கு லெஃப்ட் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். 1 2 3 4 5 6 7. அடுத்தது மேல மூக்குக்கும் உதடுக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட்டை எடுக்கணும். தலையை சைடில் திருப்பிக்கோங்க. சைடில் திருப்பி செய்யுங்க. 1 கரெக்டாக செய்யுங்க மேம். 2 3 4 5 6 7. அடுத்து உதடுக்கு கீழே இருக்கிற பகுதி, இந்த பகுதி இங்க இருந்து எடுக்கணும். இங்க இருந்து கீழே காதுக்கு கீழே இந்த இடத்துக்கு வரணும். 1 2 3 4 5 6 7. இதே மாதிரி இப்ப லெஃப்ட் சைட் பண்ண போறோம். லெஃப்ட் சைடு இதே தான். தலையை ரைட் சைட்ல திருப்பிட்டு லெஃப்ட் சைட் பண்றீங்க. உங்களுடைய கை மாத்திக்கோங்க. ரைட் ஹேண்ட்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ஸ்க்கு மாத்திக்கோங்க. கை முட்டியை லேசா தூக்கி கொடுங்க. உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். கை முட்டிய மேல தோள்பட்டைக்கு மேல தூக்கி கொடுங்க. குணபலன் சார் உங்க கையை தோள்பட்டைக்கு மேல எல்போ தூக்கி கொடுத்துக்கோங்க. இப்ப நிமிர்ந்து செய்யுங்க. ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கைத்தா மேம் தப்பா பண்றீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய லிப்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். 1 காது அதாவது கண்ணு கிட்ட வரையும் கொண்டு போறாப்ல இருக்கும். 1 2 3 4 5 6 7. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மூக்குக்கும் லிப்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் இங்க இருந்து எடுத்து எங்க கொண்டு வரணும்? கண்ணுக்கு அடியில கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கண்ணோட எட்ஜ்ல வர்ற மாதிரி இந்த இடத்துக்கு வரும். செகண்ட் பாயிண்ட் வந்து கண்ணுக்கு கீழே இந்த இடத்துல முடியும். 1 2 சார் உங்களுடைய தலையை ரைட் சைட்ல செய்யணும்னா லெஃப்ட் சைட்ல தலையை திருப்பிக்கோங்க. தூக்காதீங்க, தலையை தூக்காதீங்க. யாருமே இப்படி தலையை தூக்கி ஸ்ட்ரெயின் பண்ணாங்க. கழுத்தை மட்டும் திருப்ப மட்டும் செய்ய போதும். ஈஸியா இருக்கும். 5 6 7. அடுத்து வந்து கீழே லிப்ஸுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட், அதாவது உதடுக்கு கீழே 1 2 3 4 5 6. மேலே ஏத்தாதீங்க. தேர்ட் பாயிண்ட் வரும்போது கீழே இருந்து இங்க கீழே காது கீழே இப்படி கொண்டு வரணும். இங்க கொண்டு வரணும். அந்த டைமிங்ல இப்படி மேலே ஏத்தக்கூடாது. காதுக்கு கீழே வரணும். 4 5 6 7. 3 பாயிண்ட்ஸ் நம்ம இதுல வருது. ஃபர்ஸ்ட் லிப்ஸ்ல இருந்து இங்க மேல ஒரு கோடு வர்றது. இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரும் கோடு. இந்த இருக்கா? லிப்ஸ்ல இருந்து இங்க வரும் கோடு. அடுத்து லிப்ஸ்க்கு மேல மூக்குக்கும் லிப்ஸ்க்கு நடுவுல ஸ்பூனை வச்சு இங்க இருந்து இந்த லைன் வரையும் கோடு வரும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் லிப்ஸ்க்கும் இந்த பாயிண்ட் கீத்தாடைக்கு நடுவில் எங்க ஸ்பூனை வச்சோம் அப்படின்னா இங்க இருந்து காதுக்கு கீழே இந்த இடத்துக்கு வரும். ஸோ மசில்ஸை வந்து 3 பாயிண்ட்ஸை நம்ம பிரிச்சு ப்ரெஷர் கொடுக்குறோம். இதுல வந்து ரொம்ப டூ மச் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த ப்ரெஷர் தான் கொடுக்கணும். தலையை வந்து இப்ப நீங்க ரைட் சைட்ல கண்ணத்துக்கு பண்றீங்கன்னா லெஃப்ட் சைட்ல தலையை திருப்பங்க, சாய்க்காதீங்க, கழுத்து வலிக்காது. திருப்பிட்டு உங்களுடைய கையை வந்து என்ன பண்ணணும்? ஸோ இப்படி நல்லா ஹைட்டா எல்போ தூக்கி கொடுக்குற மாதிரி இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு செய்யறது ஈஸியா இருக்கும். மசில்ஸ் மேல வந்து டோன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி தூக்கி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். செய்யறது தெரியுதா உங்களுக்கு? நான் க்ளோஸ்ல வச்சு நான் கொடுத்துறேன். ஸோ இப்படி தூக்கி கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். தலையும் இப்படி சைடில் வச்சுட்டு கையும் எல்போ இப்படி தூக்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தூக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். நீங்க கையை கீழே வச்சுட்டு இப்படி பண்ணீங்கன்னா மசில்ஸ் மேல ஏறாது. இப்படிதான் கீழே தான் இறங்கும். கையை இப்படி தூக்கி கொடுத்து பண்ணீங்கன்னா மசில்ஸ் மேல ஏறுறது ஈஸியா ஏறும். ஸோ 3 ஸ்டெப்புமே இப்படி பண்ணிக்கோங்க. அடுத்த கை மாத்திக்கோங்க. நான் ஒரு சைட் கையில ஃபோன் வச்சுட்டே உங்களுக்கு பண்றதுனால எனக்கு ஒன் சைடு தான் உங்களுக்கு ப்ராப்பரா செய்ய முடியுது. ஸோ அடுத்து கையை திருப்பி கொடுத்துக்கோங்க. அடுத்து நெத்திக்கு பண்ணும்போது என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மேல பண்ணணும். எப்பயுமே இந்த போஸ்டர் பண்ணக்கூடாது. இது பண்ணக்கூடாது. திரும்ப சொல்றேன், இப்படி பண்ணக்கூடாது. மேலே ஏத்தணும். அப்பதான் இந்த இடத்துல இந்த கோடு வரும் பாத்தீங்களா, ரிங்கிள்ஸ் வரும்ல, அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அப்படின்னா ஸ்பூன் வச்சு நெத்தியில ஃபர்ஸ்ட் ஐப்ரோவுக்கு மேல இருந்து எடுக்கணும். தலை சீவிர மாதிரி கொண்டு போகாதீங்க. நெத்திய ஐப்ரோ முடில இருந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து கொண்டு வாங்க. ஒரு 5 டைம்ஸ். 1 2 7 டைம்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்ப 7 மெயின்டைன் பண்ணணும். 1 2 3
4 5 6 7. அடுத்து புருவத்தோட இந்த இதுல இருந்து எடுக்கிறோம். எந்த பக்கம்னாலும் ரைட் லெஃப்ட் எதுனாலும் உங்களுடைய சாய்ஸ்ல எடுத்துக்கோங்க. 1 2 கண்ணுக்குள்ள போக கூடாது, புருவத்துக்கு மேல இருந்து எடுக்கிறோம், கண்ணுக்குள்ள போக கூடாது, கரெக்டா பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7. அடுத்து இந்த பக்கம் ரைட் டு லெஃப்ட் அப்படியே மாத்தி மாத்தி செஞ்சுட்டே வர மாதிரி செய்யுங்க. 1 2 3 4 5 6 7. அடுத்தது இந்த பக்கம் மறுபடியும் 1 2 3 4 5 6 7. அடுத்து இந்த சைடு 1 2 3 4 5 6 7. அதாவது நம்ம புருவம் இருக்கு பாத்தீங்களா, புருவத்துக்கு டச் பண்ற மாதிரி வச்சு நம்ம மேல இழுக்கணும். கண்ணுக்குள்ள நம்ம ஸ்பூன் போயிடக்கூடாது. புருவத்தை டச் பண்ணணுமே தவிர கண்ணுக்குள்ள போக கூடாது. ஸோ 1.2 ஃபர்ஸ்ட் 1, அடுத்தது 2 3 4 5 6 7. 7 பாயிண்ட். சென்டர் 1 எடுத்திருக்கோம், புருவத்தோட ஒரு எட்ஜ், அடுத்து மிடில், அடுத்தது இங்கிட்ட ஒரு 3 பாயிண்ட் வரும், இங்கிட்ட ஒரு 3 பாயிண்ட் புருவத்துக்கு வரும், நடுவுல 1. ஓகேவா? 3 3 6 6, நடுவுல 1 7. 7 பாயிண்ட் தான் இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்றோம். ஸோ ஸ்பூன் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்றோம். நல்லா இருக்கா ஸ்பூன்ட்ட பண்ற எக்ஸசைஸ் இது ஃபேஸ்க்கு? உங்க ஃபேஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட்ல மசில்ஸ் ரிலாக்ஸேஷனும் உங்களுடைய மசில்ஸையும் ஸ்கின்னையும் டோன் பண்ணி கொடுக்கறதுக்குண்டான மூவ்மெண்ட்ஸ். இதை ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கிளாஸஸ் ஒரு வாரம் 2 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் சார் அடுத்து நம்மளுக்கு டைமிங் கொடுக்குறதுக்கு. அதாண்டி இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு அடுத்ததுல சொல்லுங்க. அடுத்து பர்மா பாயிண்டட் டைப் பண்றதுக்கு சொல்றேன். ஏன்னா மசில்ஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அடுத்து நம்ம கொடுத்தோம்னா பர்மா பாயிண்ட் ஈஸியா புஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுல இருந்து நம்மளுடைய செல்ஸ் நம்மளுக்கு டியூன் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே, ஃபேஸ்ல ஆயில் வச்சுட்டீங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஆயில் வச்சிருக்கிறதுனால லைட்டா வார்ம் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா ஆயில் ஃபுல்லா நம்மளுக்கு வெளியேறிடும், ஸ்கின்ல வந்து ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? இது செய்யறதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ நம்ம ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம்னால உங்களுக்கு நான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதே இது நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பழகிட்டீங்க அப்படின்னா 2 நிமிஷம் கூட ஆகாது, கடகடான்னு பண்ணிடலாம். ஒண்ணு காலைல எந்திரிச்சோடனே பண்ணுங்க, இல்ல நைட்டு படுக்கும் போது ஒருக்க பண்ணிட்டு படுங்க, இல்ல 2 டைம்ஸ் கூட பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. வேகமா பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபேஸஸ்ல வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா நம்மளுடைய பொசிஷன் ஃபேஸ் மாறும். நம்ம முகத்துல வந்து வயதான தோற்றம் தோணாது. நம்மளுக்கு ஸ்கின் வந்து தொங்குறது, ஸ்கின் சுருங்குறது, பிம்பிள்ஸ் வர்றது எல்லாமே இதுல சேஞ்சஸ் ஆகும். இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஐப்ரோவோட ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பர் நம்மளுக்கு ஃபேஸ்ல மாறும். உங்க போட்டோஸ் நீங்க உங்களுடைய செல்ஃபி ஒன்று க்ளோஸா எடுத்து வச்சுட்டு நீங்க ஒரு 1 வீக் ட்ரை பண்ணீங்க, 2 வீக்ஸ் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க போட்டோ எடுத்து பாருங்க, உங்க ஃபேஸ்ல நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். காலையில எந்திரிச்சோடனே நம்மளுக்கு ஃபேஸ்ல வந்து ஒரு சிலவங்களுக்கு தெரியும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல மார்க் வரும் பார்த்தீங்களா, ஸ்மைலி மார்க், அந்த மார்க் வந்து சேஞ்சஸ் ஆகும். ரெகுலரா பண்ணீங்கன்னா ஸ்மைலி மார்க் சேஞ்சஸ் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரே ஒன்று லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் டேப் பண்ண போறோம். நம்மளுடைய விரல் நுனி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்த வச்சு இப்படி லைட்டா இந்த பாயிண்ட்டை மட்டும் இப்படி டேப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ரைட் சைடு, அவ்வளவுதான். மேலே தான் ஏற்றணும், எப்பயுமே கீழே ஏற்றக்கூடாது, இப்படி மேலே ஏற்றணும். டேப்பிங் மேலே அப், ரைட் சைடில் ரைட். போத் ஹேண்ட்ஸையும் வச்சுமே பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு கை எனக்கு மொபைல் பிடிச்சிருக்கு, ஸோ அதனால நீங்க 2 கையும் வச்சுமே மேலே இப்படி விரலோட நுனிப்பகுதி பார்த்தீங்கன்னா இதை வச்சு இப்படி ஏற்றிக்கணும். விரலோட நுனிப்பகுதியை இப்படி வச்சு பண்ணணும். இப்படி பல்ல மாதிரி பண்ணாதீங்க. 2 விரல் வேண்டியதில்லை, 4 விரலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சு இப்படி பண்ணி விடுங்க. இந்த இருக்கு, இந்த இருக்கு விரலோட பாயிண்ட் இவ்வளவுதான், இந்த பாயிண்ட்டுக்குள்ளதான் பண்ண போறோம். ஸோ இதை இப்படி வச்சுட்டு இந்த இருக்கு இப்படி வச்சுட்டுக்கோங்க, வச்சுட்டு இப்படி மேலே ஏற்றி விடுங்க. 2 கைட்டும் அந்த டைம்ல பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போத் ஹேண்ட்ஸ் நேரா முகத்தை வச்சுக்கோங்க, பண்ணுங்க. இது பண்ணும்போது கண்ணாடியை பார்த்து பண்ணுங்க. விரல இப்படி இப்படி குடிக்காதீங்க, இப்படி மட்டும் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி தூக்கி விடுங்க, போதும். அவ்வளவுதான். ரெகுலரா அடுத்த கிளாஸ் வர்றதுக்குள்ள எல்லாரும் செஞ்சுட்டு உங்க ஃபேஸ்ல என்ன ரியாக்ஷன் நடந்திருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லணும். இது செய்யும்போது உங்களுடைய சைனஸ் பாயிண்டட் பாயிண்ட்ல வந்து
மசில்ஸ் ரொட்டேஷன்ஸ் ஆகும். ஸோ சைனஸ் பாயிண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் ரிலீஸ் ஆகும். உங்க ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல டிஃப்ரென்ஸேட் இருக்கும். உங்க ஃபேஸ் நல்லா டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ யார் யாரெல்லாம் ஆன்சர் கொடுப்பீங்க? ரொம்ப கொடுப்பீங்களா? பிரமாதமா இருந்தது மேம். Okay, super. விறுவிறுன்னு இருக்கு ஃபேஸ்லாம். இப்ப எப்படி இருக்கு செஞ்சது? ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப செஞ்சது அற்புதமா இருக்கு மேம். தேங்க்யூ. அற்புதமா இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தண்ணி வச்சு வாய உள்ளக்க இருக்கிற இன்னர் மசில்ஸ், நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்கிற இன்னர் மசில்ஸ் ஃபுல்லா ரொட்டேஷன் பண்ணும். தண்ணிக்குள்ளக்க கொடுத்து இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற பாயிண்ட்டுக்கு பண்ணோம், அடுத்து ரைட் சைட் பண்ணணும், அடுத்து லெஃப்ட் சைட் பண்றோம். அடுத்தது வாயில தண்ணி வச்சுட்டு என்ன பண்றோம்? தலையை தூக்கி கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல பண்ணோம். அடுத்து வாயில தண்ணி வச்சு பண்ணிக்க ரைட் சைட்ல திரும்பிட்டு லெஃப்ட் சைட்ல தலையை திருப்பிட்டு ரைட் சைட் கணத்துக்கு பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? தலையை வந்து ரைட் சைட்ல திருப்பி லெஃப்ட் சைட் கணத்துக்கு பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நார்மலா பண்ணோம் 3 ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் 3 ஸ்டெப்பும் லைட்டா தலையை ரேஸ் பண்ணிட்டு ஹைட் பண்ணிட்டு பண்ணோம். ஓகேவா? ஸோ 2 ஸ்டெப் வாட்டர் குடியதும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணோம்? ஸ்பூன்ல என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் பெஸ்ட் லிப்ஸ்ல மட்டும் ஸ்பூனை கிளிப் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் பண்ணோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்? லிப்ஸ்ல ஸ்பூனோட சைடு 20 to 30 செகண்ட். நீங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு டைமிங்கும் வச்சுக்கோங்க. உங்க முன்னாடி கண்ணாடி வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பண்றது கரெக்டா பண்றீங்களான்னு ஃபீல் பண்ண முடியும். இல்ல கண்ணாடிக்கு முன்னாடி உட்கார்ந்து நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு பண்ணுங்க. கண்ணாடிக்கு முன்னாடி பண்ணுங்க. அப்பதான் நீங்க செய்யறது கரெக்டாங்கிறது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். சோ இது அடுத்தது என்ன பண்றோம்? லைட்டா இது 2 ஸ்டெப் தான் நம்ம ஸ்பூன்ல பண்ணோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஸ்பூன்ல கண்ணுல வச்சு பண்ணோம். கண்ணை வச்சுட்டு மூடி திறக்கிறது பண்ணோம். அடுத்தது ரைட் சைட்ல மூடி திறக்கிறது. ஸோ ஸ்பூன்ல வந்து லிப்ஸுக்கு 2 ஸ்டெப், கண்ணுக்கு 1 ஸ்டெப் பண்ணோம். அடுத்து ஃபேஸ்ல ஆயில லைட்டா அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணோம்? ஆயில் அப்ளை பண்ணோம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஸ்பூன் வச்சு என்ன பண்ணோம்? 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் லிப்ஸ்ல இருந்து எடுத்து கொண்டு வரோம். அடுத்தது நம்மளுடைய நோஸ்க்கும் லிப்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற பாயிண்ட்ல இருந்து எடுத்து கண்ணுக்கு கீழே வரையும் கொண்டு வந்தோம். இதுக்கு வந்து ஜென்டலா ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம இழுக்கணும். சும்மா இப்படியே தேய்ச்சோம்னா நம்மளுக்கு வராது. லைட்டா ஒரு ஜென்டலா ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம தூக்கி விடுறோம். அடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்க்கும் கீழையும் எடுத்துட்டு இங்க இருந்து கீழே காதுக்கு கீழே கொண்டு வரும். தேர்ட் ஸ்டெப். 3 ஸ்டெப் 2 கண்ணத்துக்கும் பண்ணோம் ஸ்பூன் வச்சு. அடுத்தது மேல 7 பாயிண்ட் பண்ணும் நெத்தியில. 1 2 3 4 5 6 7 பாயிண்ட் நெத்திக்கு பண்ணோம். ஸ்பூன் முடிஞ்சிருச்சா? ஸ்பூன் தூக்கி வச்சிட்டோம். அவ்வளவுதான். அடுத்து கையில வச்சு என்ன பண்றோம்? நம்ம கையை வச்சு இந்த பாயிண்ட மேல எடுத்து வரும். கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய விரல் 4 விரலுமே இந்த இடத்துல இருந்து லிப்ஸ் வரையும் இங்க இருக்கும். நம்மளுடைய செய்யும் போது எப்பயுமே நம்மளுடைய கை முட்டி வந்து மேல தூக்கிடுங்க. தோள்பட்டைக்கு மேல தூக்கிட்டீங்கன்னா செய்யறது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு தெரியறக்காண்டி தலையை நான் சைட்ல திருப்பி செய்யறேன். இது வந்து 2 கையும் 2 பக்கம் வச்சு அட் டைம்ல நேராவே செய்யலாம். சோ இந்த மாதிரி இப்படி தூக்கி கொடுத்துட்டு மேல் நோக்கி விரலோட நுனிப்பகுதி வச்சு இந்த விரலோட முன்பகுதி இருக்கு பாத்தீங்களா? அதை வச்சுதான் நம்ம இப்படி என்ன பண்ணணும்? தூக்கி விடணும். இப்படி தூக்கி விடுறோம். கையை ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டியதுல விரல் மட்டும்தான். இவ்வளவுதான். 2 கையும் அட் டைமிங்ல வச்சு மேல ஏத்தி விடணும். இப்ப நீங்க வந்து கவுண்ட் வந்து 7 9 11 14 21 இப்படி கவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 7 எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 அப்படின்னு கவுண்ட்ல எடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டெப்பும் 7லயே செய்யணும். இல்ல 9 எடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டெப்பும் 9லயே செய்யணும். ஸோ எவ்வளோ கவுண்ட் உங்களுக்கு தேவையோ அத்தனை கவுண்ட் நீங்க எடுத்து செய்யலாம். ஓகேவா? யாருக்கு டவுட் இருந்ததுன்னா டவுட் கேளுங்க. குட் மார்னிங் மேம். ஹலோ, டவுட் இருக்கிறவங்க மியூட் எடுத்துட்டு டவுட் கேளுங்க ப்ளீஸ். சொல்லுங்கம்மா. நல்லி மேம் வந்து எனக்கு 3 இயர்ஸா இந்த லெஃப்ட் நோஸ்ல இருந்து இந்த தண்ணி மாதிரி வந்துன்னு இருக்குது.
அது இந்த என்னதுமா இன்டர்சிட்டி பேசுற கேட்கல எனக்கு, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இந்த வலது பக்கம் அந்த மூக்குல இருந்து மட்டும் அந்த தண்ணி மாதிரி வந்துன்னு இருக்குது. அதாவது சளி பிடிச்சிச்சுன்னா இந்த எடுத்து மட்டும் இந்த ரைட் சைடுல வந்து கட்டியா சளி இருக்கும். ஆனா இந்த லெஃப்ட் சைடு மட்டும் அந்த மூக்குல இருந்து தண்ணி வந்துன்னே இருக்குது. அந்த சளியாதான் தண்ணியா வருதா என்னன்னு தெரியல. அது எனக்கு இந்த ப்ராப்ளம் அது ரொம்ப 3 வருஷமாவே இருக்குது எனக்கு. அப்படியா? ஓகே. நீங்க இது கழுத்துக்கு வர்ம மசாஜ் பண்ணும்போது நீங்க வந்தீங்களா வரலையாமா? வந்தேன். நான் தான் எனக்கு சொன்னீங்க அந்த அந்த கஞ்சி குடிக்க சொல்லி எனக்கு சொன்னீங்க. சொன்னீங்கல்ல, அந்த கழுத்துல இருக்கிற வர்ம பாயிண்ட் அங்க பிரஷர் கொடுக்க உங்களுக்கு முகத்துல இருக்கிற அந்த பொசிஷன் மாறும். சரியா? இந்த இது பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த செக்ஷன்ல அட்டெண்ட் பண்ணும்போது நான் அந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி தருவேன். அந்த பாயிண்ட்ல நீங்க பிரஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த சளி மூக்குல இருந்து தண்ணி வர்றது குறையாது. இந்த சைடுல எனக்கு எப்ப லைட்டா தொட்டாலுமே வலிக்குது எனக்கு. புரியுது, நீங்க சொல்றது புரியுது. உங்களுடைய ரைட் சைடும் லெஃப்ட் சைட்லயும் கண்ணு வித்தியாசமா இருக்கு. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பொசிஷன்ல வந்து ப்ரெஷர் வந்து வித்தியாசப்படுது. நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த சைட்ல இருக்க ஒரு வர்ம பாயிண்ட் டைப் பண்றதுக்கு சொல்லித்தரேன். அதை ப்ரெஷர் கொடுக்க உங்களுக்கு அந்த இடம் நார்மல் ஆயிரும். ஓகேவா? இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, அடுத்தது வேற யாரும்? ஓகே, கிளியரா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சா? மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம் இந்த ஆஸ்மா பிரச்சனைக்கு எந்த பாயிண்ட் மேடம் தொடரும்? நான் இப்பதான் வந்திருக்கிறேன் கிளாஸ்க்கு, இதுவரையில அட்டன் பண்ணல சார். ஆஸ்மா பாயிண்ட்டுக்குரியதில் நாங்கள் முடிச்சிட்டோம். உங்களுக்கு திருப்பி இதை ரீகால் பண்ணி சொல்றதுக்கு ஒரு கிளாஸஸ் இருக்கும். அந்த டைமிங்ல நீங்க அதை டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்த கிளாஸஸ்க்கு மட்டும் இந்த டீடைல்ஸ் கேளுங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு எடுத்த கிளாஸஸ் டவுட் மட்டும் இல்லை யாரா இருந்தாலும் நீங்க கேளுங்க. ஏன்னா இதுக்கு முந்தின கிளாஸஸ் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்குன்னா டவுட்டா அடுத்து ஒன்னு இண்டிவிஜுவலா கேட்டுக்கோங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி என் நம்பர் இருக்கும் உங்களுக்கு, இண்டிவிஜுவலா கேட்டுக்கோங்க. இல்லைன்னா அடுத்த செக்ஷன்ல நம்மளுக்கு ஃபுல் டாபிக்கும் சேர்ந்து வரும் ஒரு நாள். அந்த டைமிங்ல நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கிளாஸஸ் ரெகுலரா பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் புரியும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளாஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதனால ரெகுலரா மேடம் ஒரு நிமிஷம். இந்த இடம் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கு மேடம். இந்த பாயிண்ட் இந்த இடம் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த மூவ்மெண்ட் எக்ஸர்சைஸ் பண்ணுங்க சார். இப்போ கொடுத்திருக்கிற இந்த எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல டிஃபரன்ஷியேட் தெரியும். ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். அது வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து ஆக்சுவலா முகவாதத்துக்குன்னு சொல்லுவாங்க, ஃபேஷியல் பேரலிக்னு. அந்த இதுக்கு உண்டான ஒரு எக்ஸர்சைஸ் மூவ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நானு. அது போக இதுல வந்து நம்மளுடைய ஃபேஸ் பார்த்தோன்னே வயசான தோற்றமும் இதுல தெரியாது. யங் ஏஜ்க்கு உண்டான எஃபெக்ட் இந்த எக்ஸசைஸ்ல கிடைக்கும். ஸோ நீங்க இந்த இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முகத்துக்கு உண்டான விஷயம் ரொம்ப நிறைய டிஃபரன்ஷியேட் ஆகும். உங்க ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வர்றது எல்லாமே மாறும். நீங்க முகத்துக்கு மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு அவ்வளவு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஓகே மேடம், தேங்க் யூ. நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஓகேவா? தேங்க் யூ மேடம், தேங்க் யூ மேடம். சரி, ஓகே. நம்ம அப்ப இந்த செக்ஷன் முடிச்சுக்கலாம். தேங்க் யூ. நன்றி மேடம். ஒரு நிகழ்வு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முகத்துக்குண்டான வர்ம சிகிச்சை, முகத்துக்குண்டான சிகிச்சை முறையை பத்தி நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்டெப்ல வந்து நமக்கு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியா அனைவரும் பின்பற்ற வேண்டும் அவங்கிறது அவங்களுடைய கருத்து. ஏன்னா வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு என்ன சூழ்நிலைகள், எப்படி முகபாவம் இருக்கு அப்படிங்கிறத வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு இன்னைக்கு வந்து சிறப்பானது நமக்கு ஒரு சிகிச்சை முறைங்கிற மாதிரி, வர்ம சிகிச்சை முறைங்கிற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட பயிற்சி முறைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா வந்து பொலிவடையும் அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு சிறப்பாக சொல்லியிருக்காங்க. எனவே இன்றைய நிகழ்வில் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த முகத்துக்குண்டான சிகிச்சை முறையை வந்து தொடர்ந்து பின்பற்றி அடுத்த கலந்து கொள்ளுடைய அந்த கருத்துக்கள் மாற்றம் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகங்களா நீங்க அடுத்த செஷன் வந்து கேட்டுக்கலாம். அப்படி நீங்க செய்யக்குள்ள நீங்க குழுல பதிவிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு காலை வேளையில் அற்புதமாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதை வந்து சரிப்படுத்துறதுக்குண்டான நிகழ்வு வந்து நமக்கு அற்புதம் கொடுத்துருக்காங்க.
வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு அடுத்ததுக்கு செக்ஷன்லயும் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க பெருமாளையா. ஐயா வணக்கம். பெருமாள் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இன்னைக்கு நீங்க கற்றுக் கொடுத்த பயிற்சி ஒவ்வொருத்தரும் செய்யும் போது எனக்கு வயசு 16. நாளைக்கு பொண்ணு யாரு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. சூப்பர்யா. அதனால அனைவரும் பவுடர் அடிக்காம மேக்கப் பண்ணாம மிக எளிமையான முறையில கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. நன்றி.